சென்னையில் 3771 வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை நேரடியாக கண்காணிக்க சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழிலரசன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. தற்போது நாம் ரிப்பன் மாளிகையில் இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நாளை சென்னையில் மட்டும் சுமார் 39,250,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னையில் சுமார் 3771 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக சுமார் 406 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இது கட்டுப்பாட்டு அறை. அதாவது எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதை நேரடியாக இங்கிருந்தே கண்காணிப்பதற்கான ஒரு அறையை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நாளை சென்னையில் தேர்தல் அதிகாரிகள் பயணம் செய்ய இருக்கிற அந்த வாகனங்களையும் கண்காணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரை அமைக்கப்பட்டு இதில் அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பதற்றமான வாக்குச்சாவடிகளை கைப்பற்றக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். அதே போல வாக்குச்சாவடிகளில் அருகில் ஏதாவது சலசலப்பு சர்ச்சைகள் ஏற்படும் பட்சத்தில் அதை உடனடியாக அந்த வாக்குச்சாவடிகளை இங்கிருந்தே கண்காணித்து அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இது அமைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் மிகவும் அமைதியான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடைபெறுவதற்காக சென்னை மாநகராட்சி அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையாகவே இது கருதப்படுகிறது. தற்போது மாநகராட்சி எடுத்துக்கொண்டிருக்கிற இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி தானாகவே முன்வந்து வாக்குகளை அளிப்பதற்கான பல சாத்தியக்கூறுகளை இங்கு ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் எழிலரசன்.